ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கால் சைடு அண்ட் புட் சைடு இந்த ரெண்டுலேயும் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் சிபிடிசி அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்குற அனைத்து கொண்டு எஜுகேஷன் பர்பஸ் உருவாக்கப்பட்டது. எந்த விதமான பையன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் கால் சைடு புட் சைடு ரெண்டுலேயும் எப்படி ப்ராஃபிட் மேக்கர் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, ஓகேவா. ஃபஸ்ட்டு டேக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி தேதி என்னது, 17ஆம். இன்னையோட ஓப்பன் மேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் மேஸ் என்னது 24,343. அப்போனா இதுக்கு நியரஸ்ட்டாக ஒரு அர்த்த மணி எடுக்கணும். இதுக்கு நியரஸ்ட்டுக்கு அர்த்த மணி என்னது 24,350 தான் இதோட அர்த்த மணி, ஓகேவா. 24,350 இதோட அர்த்த மணி. இந்த அர்த்த மணிக்கு பிஃபோராக இருக்கிற கால் ஐட்டமும் இதுக்கு ஆஃப்டராக இருக்கிற புட் ஐட்டம் எடுக்க போகிறோம். அதாவது 100% தள்ளி இருக்கிற கால் சைடு ஐட்டமும் புட் சைடு ஐட்டம் எடுக்க போகிறோம், ஓகேவா. இப்போ 24,350 நம்ம ஐடிஎம். இதுக்கு பிஃபோராக இருக்க கால் ஐடிஎம் என்னது 24,250 கால். அதேமாரி இதுக்கு ஆஃப்டர் இருக்க புட்டோட ஐடிஎம் என்னது 24,450 புட்டு. இதான், ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு எடுத்து நம்ம எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் சைடு பார்ப்போம். இப்போ 24,350 தான் நம்ம ஏடிஎம். இதுக்கு பிஃபோராக ஐடிஎம் என்னது கால் ஐடிஎம் 24,250 கால். அதை எடுக்க போகிறோம். ஓகே, 24,250 கால் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 3 லெவல் வரையணும், ஓகேவா. ஒன்று சப்போர்ட், பைவர்ட், ரெசிஸ்டன்ட், ஓகேவா. அது வந்து 200 நம்மளோட பைவைட் பாயிண்ட், ஓகேவா. அதேமாரி 250 தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் லெவல். அதாவது 150 தான் நம்மளோட சப்போர்ட் ஜோன். இந்த 3 ஜோனை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் ட்ரேட், ஓகேவா. இப்போ வந்து நம்ம 3 மினிட் சார்ட்டை மாற்றியாச்சு. இன்றைக்கி தேதி 17ஆம், ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் எங்கே வரைக்கும் பார்க்கணும். அதுபடி நம்ம ட்ரேட் பண்ணுற பற்றி பார்க்கணும், ஓகேவா. பார்ப்போம். இன்றைக்கி தேதி வந்து 3ஆம். பாருங்கள், மார்க்கெட் வந்து இன்றைக்கி தேதி 17ஆம், ஓகேவா. இன்றைக்கி தேதி 14ஆம், ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டி கரெக்டாக பாருங்கள். நம்ம சப்போர்ட் ஜோன் வந்து நான் இப்போ சப்போர்ட் ஜோன் அங்கே ஓப்பனே கீழே க்ளோஸ் வச்சுருக்கேன். நான் வச்சுக்கோ சப்போர்ட்டு கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சானா நம்ம இன்னும் லெவல் ட்ராப் பண்ணலாம். அது லெவல் என்னென்னா 125. இதை மேஜரான சப்போர்ட் ஜோன், ஓகேவா. 125 ட்ராப் பண்ணிக்கோங்க. 125 ஓகே, இன்னும் போட்டுட்டு இப்போ வாங்க. ஃபஸ்ட் இந்த 125 நம்ம மேஜர் சொல்லியாச்சு. பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். அந்த நம்ம சப்போர்ட்ஸ் ஒன்று டச் பண்ணிட்டு அந்த மேஜரான சப்போர்ட் தொட்டுட்டு கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 சப்போர்ட்டையும் உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுட்டோன்னா நம்ம வெயிட் பண்ணணும், ஓகே. வெயிட் பண்ணி மறுபடியும் எப்போ இந்த 125 ஏன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்ச பிறகு பார்க்கணும். வாங்க பார்ப்போம். மார்க்கெட் வந்து அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், ஓகேவா. அழகாக மார்க்கெட் 125 கீழே க்ளோஸாக கீழே இறங்கியிருக்கேன். கீழே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். நம்ம 125 மேலே க்ளோஸ் வைக்கிற வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். அழகாக மார்க்கெட் அழகாக கீழே வெயிட் பண்ணுங்கள். அழகாக மார்க்கெட் அந்த 125 கீழே க்ளோஸ் வச்சு கீழே இறங்கிட்டு கரெக்டாக பாருங்கள். மறுபடியும் இந்த 125 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக 125 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். சரி, ஓகே, மேலேருந்து தெரிஞ்சு போச்சு அப்போனா வச்சுக்கோங்க. மேலே ஏறிட்டு வந்து கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 12:45 கரெக்டாக வந்து இந்த 120 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். க்ளோஸ் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அந்த ஜோனுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வைக்கிறனோ அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். அப்போ 125 மேலே இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். நான் வச்சுக்கோங்க, கீழே போய் மேலே வந்த பிறகு நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஓகே. கீழே இறங்கி கரெக்டாக 125 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன், ஓகேவா. க்ளோஸ் இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அதாவது 137.50 137.50, ஓகேவா. 137.50, ஓகேவா. இந்த 137க்கு மேலே ஒரு கேண்டி க்ளோஸ் வைக்கணும். 137.50க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அடுத்த கேண்டி ஓப்பன் பண்ணி என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் பண்ணி 10 பாயிண்ட், ஓகேவா. பார்ப்போம். அழகாக மார்க்கெட் கீழே இறங்கி இந்த 125க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். க்ளோஸ் வச்ச பிறகு நம்ம பை பண்ண ரெடி ஆகலாம். எப்போ ரெடி ஆகலாம்னா இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணிப்பான் 135 137.50. இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள்.
இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கணும். கரெக்டாக பாருங்கள் 12:51 கேண்டி. இந்த 12:51 கேண்டி கரெக்டாக அந்த 137.5 மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படின்னா இதுக்கு அடுத்த கேண்டிலான 12:54 கேண்டில் ஓப்பன் 54 கேண்டி ஓப்பன் வச்சு என்ட்ரி எடுத்துருங்க. ஏன்னா இந்த கேண்டில் தான் கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கேன். சாரி, இந்த கேண்டி கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து ஓப்பன் வச்சு என்ட்ரி எடுத்துருங்க. என்ட்ரி என்ன 140 கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம என்ட்ரி வந்து 140 கிடச்சிருக்கு. நான் ஒன்றி 140 கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் சொன்னோம். 140 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 150. பாருங்கள், நம்ம டார்கெட் அழகாக 150 கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக 1 மணிக்கு அன்றைக்கி கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம கால் சைடு ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ மறுபடியும் ரிசல்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி சப்போர்ட் பை ரிசல்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 மினிட்க்கு நீங்கள் ஓப்பன் க்ளோசிங் பாருங்க. ஓகேவா? இன்றைக்கி 14 வீடியோ நல்லா வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 மினிட்க்கு என்ன தாக்கு கரெக்டாக 125 தொட்டுட்டு கீழே இறங்கிட்டேன். இந்த நம்ம சப்போர்ட்டு கீழே அவன் க்ளோஸ் வச்சானா நம்ம இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். 125 ஜோன் ட்ராப் பண்ணோம். அந்த ஜோன் ட்ராப் பண்ணி அந்த ஜோன்னு பார்க்கலாம். அந்த ஜோனையும் அவன் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டேன். நான் வச்சு அந்த மெயின் சப்போர்ட்டு உடச்சி கீழே வச்சுட்டேன். அப்போ நான் வெயிட் பண்ணணும். மறுபடியும் இந்த 125க்கு மேலே அவன் க்ளோஸ் வச்ச பிறகு இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அதான் 137.5. இதுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வைக்கிறோன்னா அடுத்த கண்டு என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். அழகாக மார்க்கெட் பாருங்க. நம்ம சப்போர்ட் விட்டு கீழே நல்லா கீழே இறங்கிட்டேன். நல்லா வச்சு பண்ணிங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா கீழே இறங்கிட்டேன். நல்லா கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டே இருக்கேன். கரெக்டாக பாருங்கள், இந்த கேண்டில் கரெக்டாக மறுபடியும் இந்த நம்ம மேஜர் சப்போர்ட் 125 சொல்லியிருந்தோம். அந்த 125க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். க்ளோஸ் வச்சு நம்ம வெயிட் பண்ணணும். மறுபடியும் இந்த 137.5 மேலே க்ளோஸ் வச்ச அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். அழகாக இந்த கேண்டி க்ளோஸ் வச்சுட்டா நம்ம அடுத்த கேண்டி என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம டார்கெட் இன்னும் 10 மணிக்கு ரீச் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் புட் சைடு பார்க்க போகிறோம். ஓகேவா? புட் சைடு ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பைவோட் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? டே கேண்டி வச்சுக்கோங்க. டே கேண்டி வச்சுக்கிட்டு நம்ம சப்போர்ட் வந்து 150, நம்ம பைவோட் பாயிண்ட் வந்து 200, நம்ம ரெசிஸ்டன்ஸ் 250 தான். ஓகேவா? இப்போ வந்து 3 மினிட்ஸ் செட்டை வச்சுக்கிறோம். இது அதேமாதிரி கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு 3 மினிட்க்கு எங்கே ஓப்பன் க்ளோஸ் வைக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? பார்ப்போம். இன்றைக்கி தேதி வந்து 17ஆம் தேதி. ஓகேவா? இது அதேமாதிரி தான் பாருங்க. கரெக்டாக மார்க்கெட் வந்து 150க்கு கீழே தான் நான் வச்சுக்க 150 கீழே ஓப்பன் ஆகிருக்கேன். ஓப்பன் ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணோம். 125 இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும்னு சொன்னோம். 125 நான் வச்சுக்கோங்க. 125 அந்த ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே. மார்க்கெட்டை பார்க்க கரெக்டாக அந்த 125க்கு மேலே அங்கே தான் ஓப்பன் ஆகி அந்த 150க்கு மேலே நம்ம சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். நான் வச்சுக்கோங்க, நம்ம சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அது வந்து சப்போர்ட் கீழே க்ளோஸ் வச்ச பிறகு அந்த 2 சப்போர்ட் உடச்சிட்டேன். இங்கே வந்து செகண்ட் சப்போர்ட் 125ங்கிறது டச் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி 150க்கு மேலே அவன் எப்போ க்ளோஸ் வச்சாலும் உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதுலேயும் நம்ம ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். அந்த ஜோன் என்னென்னா 162.50. இந்த லெவலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே 25க்கு மேலே 25க்கு கீழே க்ளோஸ் வச்சோன்னா நம்ம 135.5 எடுக்கணும். இதே 150க்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சானா இன்னொரு ஜோன் வந்து 162.5. இந்த லெவலை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 162.50க்கு மேலே எப்போ க்ளோஸ் வைக்கிறோன்னா அடுத்த கண்டு என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட் பார்ப்போம். மார்க்கெட் வந்து கரெக்டாக 125க்கு மேலே ஓப்பன் ஆகி 150 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அடுத்து 160க்கு மேலே 162.50 இதுக்கு மேலே அவன் க்ளோஸ் வைக்கணும். ஓகே, கரெக்டாக பாருங்கள். இந்த கேண்டில் 9:30 கேண்டில், அதாவது 9:30 கேண்டில் கரெக்டாக 162.5 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அப்படி அதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க 9:30 கேண்டில் கரெக்டாக 162.5க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போ அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணி என்ட்ரி எடுத்துருங்க. ஓகேவா? அடுத்த கேண்டில் தாக்கு ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துங்க. ஓப்பன் பேஸ் 167. ஓகேவா? நம்ம என்ட்ரி வந்து 167 கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 177. டார்கெட் 177. அதுமாதிரி க்ளோஸ். அதுதான் நம்ம டார்கெட். பாருங்கள், கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சுவாங்க. அழகாக நம்ம என்ட்ரி வந்து 167, நம்ம டார்கெட் 177. கரெக்டாக பாருங்கள், இன்னும் 10-15 கண்டு நம்ம டார்கெட் ஈஸியாக 10 பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. இப்படி தான் கால் சைடு புட்ஸ் ரெண்டுலேயும் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதை மறுபடியும் சொல்லி புட்டை பார்க்க போகிறோம். புட்டு வந்து 150க்கு கீழே ஓப்பன் ஆகி ஆனால் க்ளோஸ் வச்சது 150க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன். நம்ம 150க்கு கீழே போனால் நம்ம இன்னும் ஜோன் ட்ராப் சொல்லியிருந்தோம் 125ங்குது. அந்த கரெக்டாக அந்த 125 ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன்.
இந்த 150க்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சானா இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும் 162.50 இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். கரெக்டாக அந்த 9:30 கண்ணியில் வந்து கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போ அடுத்த கண்ணி என்ட்ரி எடுத்துட்டோம்னா மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட் ஈஸியாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. நான் வச்சுக்கோங்க 125க்கு கீழே அவன் ட்ராவல் ஆனானா நான் வச்சுக்கோங்க இது கான்செப்ட் 125 கீழே அவன் ட்ராவல் ஆனானா மறுபடியும் எப்போ 125க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறானோ க்ளோஸ் வச்ச பிறகு ஒரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அதாவது 137.5 நான் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. அதேமாதிரி 150க்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சானா இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அதாவது 162.50 இந்த 2 ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. 125க்கு கீழே ட்ராவல் ஆகி மறுபடியும் 125க்கு க்ளோஸ் வச்சானா இன்னொரு ஜோன் வந்து 137.5 இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் அடுத்த கண்டு என்ட்ரி எடுங்க. அதேமாதிரி 150க்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சுட்டானா நம்ம இன்னொரு ஜோனானா 162.5 இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சப்போ என்ட்ரி எடுக்கணும். வச்சுக்கோங்க. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் தான். இப்படி ஆப்ஷன் பையிங் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 மினிட் எங்கே ஓப்பன் க்ளோஸ் வைக்கணும்னு பார்க்கணும். அதைப்படி தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஓகே. சப்போர்ட் ஓப்பன் ஆகுதா, ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகுதா, பைஅவுட் ஓப்பன் பார்க்கணும். அதைப்படி தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இன்றைக்கி ரெண்டுமே நம்ம சப்போர்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகினா நான் வச்சுக்கோங்க. ரெண்டும் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து 150 கரெக்டாக நம்ம சப்போர்ட் தொட்டுட்டு கீழே இறங்கினேன். இதில் வந்து கரெக்டாக நம்ம சப்போர்ட் தொட்டு வந்து கரெக்டாக நம்ம சப்போர்ட் தொட்டுட்டு மேலே ஏறி இருக்கேன். ஓகேவா? இது வந்து நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. நீங்கள் நல்லா டெய்லி வாட்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ட்ராவல் ஆகும். அதை நம்ம டெய்லி வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. அவங்களும் உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.